ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய சோஸ் பார்க்க போகிற பாண்டிய சோஸில் சரவணனை தூக்கி கொண்டாடுறாரு நம்ம கதிருங்க. வேறு லெவல் ஹாப்பினஸில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம சரவணன் இருக்காரு, அவர் வந்து ஹாப்பினஸை வெளியே காமிக்காமல் ரூம்குள்ளே போயிட்டு இவர் வந்து அந்த கார்டு எடுத்து வச்சுட்டு ஃபீல் பண்ணுறாரு. நான் அப்பாவாயிட்டேன்னு குழந்தைய இமேஜின் பண்ணி இவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி விடுங்க, புள்ள மேலே பாஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தங்கமயிலோட அம்மா அப்பா கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ் நிறைய கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் உள்ள என்ட்ரியாக, என்னமாம்மா என் மேலே இப்படி பாசமே இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, கடைசியில் பார்த்தா என்னால் பழைய மாதிரி இருக்க முடியாதுமா, நீ என்னை ஏமாத்தினவ தானேன்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு பேசுகிறாரு. எப்பா இப்படி ஷாக் கொடுக்குற மாதிரிலாம் பேசாதப்பா, அழுதா அவள்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னால் பல மாதிரி இருக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில் பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. அதாவது பொண்ணுங்களுக்கு இந்த டைமில் தான் பேட் வைப்ரேஷன் நிறையா வரும். ஆனால் சுற்றிலும் நடக்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும். சில பெண்கள் அடிலாம் வாங்குவாங்கல்ல, அந்த வழியெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ அப்பா, நினைக்க கூட முடியலங்க, அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஏன்னு இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அடி வாங்கின ஒருத்தி நானும் தாங்க. சரி விடுங்க, இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு. அது பக்கம் பார்த்தா நம்ம சரவணன் ஒரு பக்கம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறாங்க குழந்தை மேலே. சரி, இங்கே இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. நம்ம ராஜு ஒரு பக்கம் குமார்கிட்ட போயிட்டு நீ என்னப்பா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு திட்டுறாங்க. நீ இப்படி கொடுமைப்படுத்தினேன்னா நானும் கஷ்டப்படுவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நீ கஷ்டப்படுவியா, அதுதான் எனக்கு வேணும். அந்த நிமிஷம் காஞ்சோரியானா மாறிட்டாங்க. சரி, இவன்ட்ட தான் பேசினது ஒர்க் அவுட் ஆகல, சென்டிமெண்ட்டாக போயிட்டு அவங்க அப்பாட்ட போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட நின்று பேசலான்னு போகிறாங்க. உடனே இவர் விலகி போகிறாரு. ஓடி போன கழுதை எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிறாரு. என்னதான் அப்படி சொன்னாலும் புள்ள மேலே பாசம் இருக்கதாப்பா செய்யுது. இவர் ஃபீல் பண்ணுறாரு போல. நம்ம அரசி பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் நம்ம குமார் தம்பி தென தெனான்னு முழிக்கிறாரு. அது புரியல இவங்களுக்கு. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர்.